வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா சமையல். இன்றைக்கி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். கம்பு மாவு வச்சு கம்பு பர்பி எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. இப்போ ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறலாம். நெய் வந்து நல்லா சூடாகட்டும். கம்பு மாவு 1 கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். நல்லா வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துக்கிறலாம். கடைகளிலே கம்பு மாவு விற்கிது. அந்த கம்பு மாவு வாங்கி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கம்பு வாங்கிட்டு நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வாசனை வந்துருச்சு. வேறொரு பவுலில் மாற்றிக்கிறலாம். இப்போ அதே கடாயில் 1 கப் அளவுக்கு நான் வெல்லம் சேர்த்துருக்கேன். ஸ்வீட் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுறவங்களுக்கு 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா 3/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும். 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். வெல்லம் வந்து மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க, அதிகமாக வேண்டாம். இப்போ வெல்லம் வந்து நல்லா கரையட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சிருச்சு. இதை ஃபில்டர் பண்ணிக்கிறலாம். இல்லை தூசி மண்ணெல்லாம் இருக்கும், அதில் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிட்டா போயிடும். இப்போ அதே கடாயில் வெள்ளை தண்ணியை சேர்த்துக்கிறலாம். ஒரு கம்பி பதம் வரணும், அந்தளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா முறத்தை கட்டி வந்திருக்கு. இந்த மாதிரி கையில் தொட்டு பாருங்கள். ஒரு கம்பி பதம் வந்தால் போதும். இது கரெக்டான பதம். இப்போ ஸ்டவ்வை வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வறுத்த கம்பு மாவை சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். லோ ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா கம்பு மாவு வந்து நல்லா வெந்து வந்துடும். ஆல்ரெடி வறுத்த மாவு தான். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா வெந்துடும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா வாசனை சூப்பராக இருக்கும். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஃபைனலாக முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் அரைச்ச அந்த பவுடரை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு அகலமான ஒரு தட்டில் கொஞ்சமாக நெய்யை நல்லா அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து இந்த மாவை நம்ம ஊற்றிக்கிறலாம். கொஞ்சம் லிக்விடாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஒரு 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் நல்லா ஆறிடுச்சுன்னா உங்களுக்கு கரெக்டான பர்பி பதத்துக்கு வந்துடும். இப்போ மேலாப்பில் நம்ம பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு அந்த பவுடரை வந்து ஆட் பண்ணிக்கிறலாம். இப்போ நல்லா 10 நிமிஷம் ஆறிடுச்சு. ஆறின பிறகு நம்ம பீஸ் போட்டுடலாம். நீங்கள் பீஸ் போட்ட பிறகு கொஞ்சம் நேரம் ஆறின பிறகு நீங்கள் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் உடனே சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கம்பு பர்பி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நான் வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.